Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிசிக்ஸ்ல நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனின் இரண்டாம் விதியை பத்தி நாம பார்க்க போறோம். நியூட்டன்ஸ் செகண்ட் லா, அதாவது இரண்டாம் விதிக்கு இன்னொரு பெயர் இருக்கு. அதன் பெயர் வந்து நியூட்டன் விசையின் விதி அல்லது நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். எதுக்காக இதுக்கு லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கணும்? முதல்ல வந்து லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இனர்ஷியா, நிலைம விதி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதை ஏன் நம்ம வந்துட்டு லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்? ஏன்னா இந்த இதை கொண்டு தான் நம்ம ஒரு பொருளை தள்ளுறதுக்கோ அல்லது ஒரு பொருள் மூவ் ஆகுறதுக்கோ சம்திங் ஏதோ பண்றதுக்கு அதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்க போறோம், அந்த பொருள்ல எவ்வளவு ஃபோர்ஸோட வந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது விசையின் விதியை நம்ம யூஸ் பண்றோம். அதனாலதான் இந்த விதியின் பேர் நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த லா ஆஃப் ஃபோர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் a body is directly proportional to the rate of change of linear momentum and the rate of change of linear momentum is in the direction of the force அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னா, தமிழ்ல பாத்தீங்கன்னா, ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்து மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும், மேலும் அது விசையின் வேகத்தில் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் லீனியர் மொமெண்டம்? உந்து மாறுபாட்டு வீதம்னா என்ன? ஸோ நம்ம வந்து வெலாசிட்டி படிச்சிருப்போம், ஆக்சலரேஷன் படிச்சிருப்போம். ஆக்சலரேஷன் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அதே தான் நம்ம இங்கே பண்ண போறோம். ஸோ ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். சேஞ்ச் இன் மொமெண்டம்னா அப்படின்னு என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி, அதாவது ஃபோர்ஸ் இன்டு மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் நம்ம மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஃபைனலாக நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்போ F is equal to ma அப்படின்ற மாதிரி வரும். mu minus mv by t வரும். m நம்ம காமனாக எடுத்தா u minus v minus u by t வரும். v minus u by t என்னது? ஆக்சலரேஷன். ஸோ F is equal to ma அப்படின்னு வரும். F is equal to ma ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆக்சலரேஷன் யூனிட் என்ன? மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ மாஸ் சேர்ந்து வரப்போ அது கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயராக மாறும். ஸோ இதுதான் நியூட்டனுடைய இரண்டாம் விதி. விசை அப்படின்றது விசை F is equal to உந்து மாறுபாட்டு வீதம் பை காலம். ஸோ அதை நம்ம இது பண்ணி பார்த்தோம்னா நிறை இன்ட்டு முடுக்கம் அப்படின்னு நமக்கு வந்து சேரும். நிறை அதாவது மாஸ் இன்ட்டு முடுக்கம் ஆக்சலரேஷன். இதுதான் நியூட்டன் செகண்ட் லா. ஸோ இந்த இதில் ஒரு கிரிக்கெட்டர் என்ன பண்றாரு? ஒரு பாலை அடிக்கிறாரு. பால் சப்போஸ் பாலோட வெயிட் ஒரு 50 கிராம் இருக்குன்னு வைங்க. 50 கிராம் இருக்கு, அது ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வருது அப்படின்னா அந்த பாலுடைய ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? 50 கிலோமீட்டர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி 50 மீட்டர் பெர் செகண்ட் இன்டூ அதோட இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் 0 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது இனிஷியல் வெலாசிட்டி 0ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும், அது 50 ரீச் ஆயிருக்குது. இப்போ அதோட மாஸோட நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஸோ 50 இன்டூ 15 நமக்கு வரும். இதுதான் அந்த பால் வரக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு. ஸோ அப்போ அவர் கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? அந்த கிரிக்கெட்டர் அந்த பாலை அடுத்த டைரக்ஷன்ல சேஞ்ச் பண்ணணும், அதுவும் ஒரு ஸ்பீடா ஒரு பவுண்டரி வரைக்கும் போய் ரீச் ஆகணும். அப்போ அதுக்கு அவர் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும்? 50 இன்டூ 50 விட அதிகமான ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். இந்த ஃபோர்ஸ் கொடுத்தாதான் பாலோட ஸ்பீட் அண்ட் டைரக்ஷனை நம்ம மாற்ற முடியும். இதுதான் நியூட்டனுடைய இரண்டாம் விதி நமக்கு சொல்றது. ஸோ நியூட்டன் செகண்ட்ல நம்ம முதல்ல சொன்னோம், போன வீடியோவில் பார்த்துருப்போம். நம்ம நியூட்டன் செகண்ட்ல என்ன சொல்லுச்சு? ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுச்சு? இனர்ஷியா. அதை பேஸ் பண்ணியும் ராக்கெட் போகுது. ஸோ நியூட்டனோட செகண்ட் லாவும் ராக்கெட் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பட்டம் விடுறோம் இல்லைங்களா? பட்டம் விடுறதுல காத்து இந்த டைரக்ஷன்ல வீசி நம்ம பட்டம் இந்த டைரக்ஷன்ல இருக்கிறப்போ காத்து கீழ் திசைக்கு போகும். அப்போ இந்த காத்தோட வெலாசிட்டியும் மாசும் இந்த பட்டத்தை மேலே உயர்த்துறதுக்கு யூஸ் ஆகும். F is equal to ma. காத்தினுடைய நிறை மற்றும் காத்தின் வேகம் முடுக்கம் இது ரெண்டும் சேர்ந்து அந்த பட்டத்தை மேலே உயர்த்துறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரிதான் ஏரோப்ளேன்லையும் காத்து வேகமா வருது, அதோட எடை மற்றும் வேகம் இது ரெண்டும் நம்மளோட ஏரோப்ளேனை மேலே தூக்குறதுக்கு உதவுது. இதே போலதான் ராக்கெட்லயும் நமக்கு இது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம், ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு ட்ராலியை சும்மா தள்ளிட்டு போறோம். முதல்ல அதுல வெயிட் இருக்காது. வெயிட் இருக்காதுன்றப்போ நம்ம ஒரு கையில ரொம்ப ஈஸியா தள்ளிட்டு போயிடலாம். பட் அதே இது அந்த ட்ராலியை நம்ம ஃபுல் பண்றோம், ஃபுல்லா யூஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன கொடுக்க வேண்டியது? அதுல இப்போ மாஸ் அதிகமாயிடுச்சு. அப்போ அந்த மாஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் அதிகமாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அந்த ட்ராலியை நம்ம தள்ள முடியும்.